என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காச்சு இந்த டவுட் கேட்டுறாங்க. ப்ரோ, நான் 111 நம்பர் பார்க்குறேன், இதுக்கு என்ன மீனிங்? 333 பார்க்குறேன், 555 பார்க்குறேன், இது எல்லாத்துக்கும் என்ன மீனிங்? இது பார்க்குறனால எனக்கு என்ன நடக்க போகுது? இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் இதை பற்றி கேட்குறாங்க. இந்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸை எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ண போகிறேன். எல்லா நம்பருக்கும் என்னென்ன மீனிங், நீங்கள் அதை பார்த்தா என்ன பண்ணணும், இதை முதல் கொண்டு நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போகுது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸுங்கிறது என்னென்னா, யூனிவர்ஸ் நமக்கு தர சைன். நம்ம ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா இல்லையா அப்படின்னு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்லுது. அது எப்படி சொல்லுதுன்னா இந்த நம்பர்ஸ் மூலிமா சொல்லுது அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா யூனிவர்ஸ் தர மெசேஜஸ் தான் இந்த ஏஞ்சல் நம்பர். நமக்காக யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருது, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது எப்படி போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் எந்த நிலமையில் இருக்குது, இதை நம்ம இன்னும் ஃபோக்கஸ்டாக கேட்கணுமா இல்லை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே யூனிவர்ஸ் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஏஞ்சல் நம்பர்ஸ். இது மூலியமாக தான் யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்ல வருது. இது எல்லாமே யூனிவர்ஸ் தர சயின்ஸுன்னு கூட சொல்லலாம். இனிமேல் நீங்கள் ஏஞ்சல் நம்பரை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷம்தான் பண்ணணும். ஏன்னா ஏஞ்சல் நம்பர் பார்க்குறதே நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பாசிட்டிவ் சைன் தான். நாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சத்துக்கு போயிருக்கு, அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கணும். இனிமேல் நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலும் உங்களுக்குள்ளார நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் நமக்கு இந்த சைன் கிடச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஏன் பிரபஞ்சம் இந்த நம்பர்ஸ் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுது? வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம்ல? ஏன் இந்த நம்பர்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறோம். நியூமராலஜி கான்செப்டில் ஒன்று சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நம்பர்ஸ் 0 to 9 இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் சர்டன் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, சர்டன் டைப் ஆஃப் கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன் இந்த நம்பர் கான்செப்டை வச்சு தான் ஜோசியங்கிற ஒரு கான்செப்டை இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு கட்டம் 14 இடத்துல இருக்குது, 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு எல்லாமே நம்பர்ஸ் வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு நம்பரும் ஒரு ஃப்ரீக்வன்சியை குறிக்குது, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான கேரக்டரை குறிக்குது, அதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குங்கிறத பற்றி குறிக்குது. இப்போ உங்களால் இதை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப யூனிவர்ஸ் கொடுக்குற இந்த சைன் நம்பராக இருந்துச்சுன்னா அதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும், நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இதனால தான் யூனிவர்ஸ் ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுது. இந்த ஏஞ்சல் நம்பரை ஒரு புனிதமான விஷயம்னு சொல்கிறாங்க, இதை ஒரு பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா 222, 333, 444, 777, 555 இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக 3 தடவை வந்திருக்கும். அதுதான் பர்ஃபெக்டான ஏஞ்சல் நம்பர். இப்போ உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும். அடுத்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான மீனிங்கை பார்க்கலாம். இதுக்கு தான் எல்லாம் ரொம்ப ஆவலாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 111 இந்த நம்பரை நீங்கள் பார்க்குறப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, இது ஒரு நியூ பிகினிங்கை சொல்ல வருது. நீங்கள் ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு பிரபஞ்சம் ரெஸ்பான்ஸாக நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுப்புது. அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இந்த நியூ பிகினிங்கில் நீங்கள் நினச்சது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சைனை உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து 222 இந்த நம்பரை நீங்கள் பார்க்குறப்ப அமைதியையும் மன நிம்மதியையும் குறிக்குது. எக்ஸாக்டாக என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க, இப்போ உங்களோட மனசு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபோக்கஸாக இருக்குது, இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இந்த ஜேர்னியை அப்படியே நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் நினச்சது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து சேரும். ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே இதை குறிக்குது. அதனால் 222 பார்த்தாலும் ரொம்ப சூப்பரான விஷயந்தான். அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் 333 இந்த நம்பரை பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குங்கிறத குறிக்குது. நீங்கள் எங்கே போனாலும் இல்லை நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக ஆக்ட் ஆகும், இல்லை உங்களை சுற்றியும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை சுற்றியும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயம் உங்களை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியை அதிகம் பண்ணி நெகட்டிவிட்டியை வராமல் ஒரு ஷீல்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லுது. இப்போது யாரெல்லாம் இந்த 333 பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே உங்களை சுற்றி ஒரு ஷீல்டு இருக்குது, அதை நீங்கள் இப்போ நம்புங்க.
அடுத்த நம்பர் 444. நீங்கள் இந்த நம்பரை பார்க்குறப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, இதுக்கான பவர் இன்னும் தேவைப்படுது, நீங்கள் நினச்சது நடக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத குறிக்குது. இந்த 444 நம்மளோட எனர்ஜி கூட சம்மந்தப்பட்டது. அதனால் நம்மளோட எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்த சொல்லி நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணும். அதை குறிக்கிறது தான் இந்த 444. அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்பர் 555. இந்த 555 பார்க்குறப்ப பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னா, சேஞ்ச் இஸ் கம்மிங். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, அதை நீங்கள் வாங்கறதுக்கு ரெடியாக இருங்க. எந்த சூழ்நிலை வேணாலும் உங்களுக்கு அது கிடைக்கலாம், அதை வாங்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. பி ரெடி ஃபார் தட் அப்படிங்கிறத குறிக்குது. உங்கள் மைண்டையும் மனசையும் ஓப்பனாக வச்சுக்கோங்க, அது எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த 555. அடுத்து பார்த்தீங்கன்னா 666. இந்த நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த நம்பரை பார்க்குறப்ப சில பேர் இது ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் நம்பர்லாம் கிடையாது. இது நம்மளை கைட் பண்ணும். சப்போஸ் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம ஒரு 2 நாள் கரெக்டாக பண்ணுறோம், 3ஆவது நாள் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம், அந்த மாதிரி டைம் நம்ம 666 பார்த்தோன்னா இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் தவறான வழியில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு உங்களை ஒரு ரிமைண்டர் பண்ணுறது தான் இந்த 666ஓட வேலை. அதனால் நீங்கள் 666 பார்த்தீங்கன்னா இதை ஒரு நெகட்டிவ் நம்பராக நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இதை நீங்கள் பார்க்குறப்ப நம்மளை திருத்திக்கிட்டு நம்ம சரியான வழியில் போகணுங்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அதுக்கடுத்து 777. இந்த நம்பரை பார்க்குறப்ப இது ஒரு டிவைன் இன்டென்சிட்டியை குறிக்குது. அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறோம், நாம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, நீங்களும் பிரபஞ்சமும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறீங்க, ஹை இன்டென்சிட்டி டிவைன் பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த 777. ஸ்பிரிச்சுவலாக 777 பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த 777 ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. ஏன்னா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி நாம் சொல்கிறத யூனிவர்ஸ் கேட்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால் இந்த 777 யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். 888. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா, நம்மளோட அபுடன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை குறிக்குது. அதுக்கப்புறம் வெல்த்தையும் குறிக்குது. நீங்கள் இந்த நம்பரை பார்க்குறப்ப உங்ககிட்ட இருக்கிற ஹெல்த்து, வெல்த்து இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் அதை பற்றி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு மணியை பற்றி பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த்தை பற்றி பண்ணுறீங்க அப்படின்னு இருந்து நீங்கள் இந்த 888 பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட வரப்போகுது, அது வரக்கான டைம் ரெடி ஆயிடுச்சு, உங்களோட ஹெல்த்து வந்து ரெடியாக போகுது, உங்களோட வெல்த்து வந்து இன்னும் நிறைய வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த 888. 888 யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். 888 பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். சூப்பர். அடுத்து 999, லாஸ்ட் ஒன். இதை எண்ட் ஆஃப் அ சைக்கிள்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 999 பார்க்குறப்ப என்ன பண்ணணுன்னா, உங்கள் பாஸ்ட்டில் நடந்த எதையும் கண்டுக்கவே கூடாது. அதை அப்படியே மறந்துட்டு அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ உருவாகி இருக்கிற புது ஆப்பர்ச்சுனிட்டி, புது சிச்சுவேஷன், புது சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அதில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் 999. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, இப்போ நமக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி எதையும் திங்க் பண்ணாமல், அதை பற்றி யோசிக்காமல், புதுசாக நமக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி யோசித்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக க்ரோத்தாக மாற்றணுங்கிறத யோசிக்கிறது தான் இந்த 999. இதுவரையிலே நான் 999 பார்த்ததில்ல. யாரெல்லாம் இந்த 999 பார்த்துருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான மீனிங்கையும் சொல்லிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கிளியர் பண்ணுறேன். தென் இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்காக நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுள் ஒருவன் பீஸ் பட்டி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.